ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி ரைஸுக்கெல்லாம் செம காம்பினேஷனா மீல் மேக்கர் டிக்கா மசாலா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அடுப்புல கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கழுவின மீல் மேக்கரை போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீல் மேக்கரை இருத்து எடுத்துட்டு மீல் மேக்கர்ல தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இருத்து வச்சிருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி குடமிளகாவையும் இந்த மாதிரி கட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடியை வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இதை ஓபன் பண்ணி மறுபடியும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா செய்யலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும். பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை அரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் உள்ள பச்சை வாசனை போக வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். டிக்காலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரெடி பண்ணி வச்சிருந்த டிக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இதுல கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டான மீல் மேக்கர் டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.